Find the HCF of 36, 32 and 24 by listing their factors. So we need to find HCF of 3 numbers. So 36 ஒரு number, 32 ஒரு number, 24 ஒரு number. So total 3 numbers வந்து HCF வந்து find out பண்ணோம். So என்ன method யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா by listing their factors னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HCF stands for highest common factor. So 2 or more numbers இருக்கும்போது we can find HCF by 3 methods. Methods of finding HCF பார்த்தீங்கன்னா first வந்து listing factors method இருக்கு, prime factorization method இருக்கு, long division method இருக்கு. நமக்கு வந்து क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா listing factors ன்னு கொடுத்திருந்தாங்க. சோ நான் first method தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், which is listing factors method. சோ இங்க பாத்தீங்கன்னா எவ்ளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் 2 or more numbers கொடுக்கும்போது நீங்க வந்து factors find out பண்ணி அதுல இருக்க common factors தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். சோ அந்த common factorsல இருக்க highest or greatest number தான் பாத்தீங்கன்னா which is HCF. So HCF of 2 or more number is the greatest number that divides all those numbers without leaving any remainder. So எத்தனை numbers கொடுத்திருக்காங்களோ அத first வந்து நம்ம factors வந்து find out பண்ணலாம். So 36, 32, 24 கொடுத்தனா first வந்து 36 எடுத்து இதுக்கு factors find out பண்ணலாம். இப்பவே first two factors எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 and itself நம்ம same number. So 36. So 1 into 36 என்ன கிடைக்கும்? 36 தான் கிடைக்கும். Different possibilities வந்து நம்ம இப்ப ட்ரை பண்ணலாம். So 36 கொண்டு வரதுக்கு வேற என்ன possibilitiesலாம் இருக்கு? So next வந்து 2 into 18 பாத்தீங்கன்னா அதுவும் 36 தான். Next நீங்க பாத்தீங்கன்னா 3 into 12 equals 36. Then 4 into 9 equals 36. Then 6 multiplied by 6 equals 36. So எவ்வளோ possibilities இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து இந்த factors வந்து நீங்க இந்த மாதிரி list out பண்ணணும். So factors list out பண்ணும்போது இப்போ இங்க வந்து 2 into 18 வந்து 36. நீங்க 18 into 2 இதுவும் பாத்தீங்கன்னா 36 தான். சோ அதுக்காக மறுபடியும் நீங்க ரிப்பீட்டடா எழுதாதீங்க because 2 and 18 factors வர மாதிரி இங்க நம்ம போட்டுட்டோம். சோ மறுபடியும் இந்த ஸ்டெப் வந்து ரிப்பீட்டடா பண்ண வேண்டாம். because factors நீங்க பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கறத மட்டும் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இங்க 6 into 6 36 போட்டுருக்கோம். 6 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 36 வந்து what are the factors of 36 னு லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 6 வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து மென்ஷன் பண்ணனும். So factors of 36 நம்ம all possibilities combinations மே நம்ம ட்ரை பண்ணிட்டோம். So factors of 36 are 1 2 3 4 6. இன்னொரு 6 நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு டைம் தான் எழுதணும் 6. Then 9 12 18 and 36. எப்பவுமே 1 and itself இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கண்டிப்பா வந்து factors-ஆ இருக்கும். So first வந்து factors of 36 வந்து இங்க list out பண்ணிருக்கோம். So இதுதான் வந்து listing factors method. 36 complete பண்ணியாச்சு. 32 க்கு பார்க்கலாம். So 32 க்கு பார்க்கும்போது first வந்து நம்ம 1 and itself நம்மது 32 கண்டிப்பா ஒரு ஃபேக்டரா இருக்கும். So 1 into 32 32. Next வேற என்ன possibilities இருக்கு அப்படினு பாத்தீனா 2 into 16 equals 32. Next பாத்தீனா 4th table ஆகும், 3rd table ஆகாது, 4 times table ஆகும்போது 8 4s are 32. So இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 16 into 2 8 into 4 னு இன்னொரு ஒரு காம்பினேஷன் வந்து இங்க போடாதீங்க because நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ரிப்பீட்டடா போட மாட்டோம். So factors of 32 அப்படினு பாக்கும்போது 1 2 4 8 16 and 32. So வேற எந்த காம்பினேஷன்ஸ்மே வராது 32 க்கு. So next வந்து factors of 32 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். Next வந்து 24 க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். Next 24 சொன்னோம். எப்பவுமே 1 and itself நம்ம சொல்லணும். So 1 multiplied by 24 equals என்ன கிடைக்கும்? 24 தான் கிடைக்கும். Next வேற என்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 2 multiplied by 12 அதுவும் பாத்தீங்கன்னா equals 24 தான். வேற என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா 3 multiplied by 8 அதுவும் வந்து equals என்ன கிடைக்கும்? 24 தான் கிடைக்கும்.
வேறு என்ன காம்பினேஷன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 multiplied by 6. ஸோ 4 multiplied by 6 ஈக்குவல்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா 24. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 பார்க்கும்போது 1 2 3 4 6 8 12 24. ஸோ ரிப்பீட்டடாக இருந்தால் ஒரு டைம் தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து HCF ஆஃப் 36, 32 and 24 வந்து by listing their factors இந்த மெத்தட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ HCF வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆல் 3 நம்பர்ஸ் உள்ள காமன் ஃபேக்டர்ஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஆல் 3 நம்பர்ஸ்க்கு இந்த 1 வந்து காமனாக இருக்குது, தென் இந்த 2 வந்து காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. ஆல் 3லையும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 6 பார்த்தீங்கன்னா இங்கேயும் தான் இருக்குது, இங்கே இல்லை. 8 பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, பட் இங்கே இல்லை. 12 இங்கே ரெண்டுலேயும் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ நீங்கள் காமனாக வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல் 3 நம்பர்ஸுமே காமனாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் காமன் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது 1, 2, 4. ஸோ CF வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமன் ஃபேக்டர்ஸ் தான் ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ என்னென்ன காமன் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1, தென் 2, தென் 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதில் இருந்த ஹையஸ்ட் ஆர் கிரேட்டஸ்ட்னு பார்க்கும்போது விச் இஸ் 4. ஸோ இந்த HCFல தான் நம்ம ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதில் காமன் ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணோம். இதில் இருந்து ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதான் ஆன்சர். ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப் 36, 32 and 24 பை லிஸ்டிங் தேர் ஃபேக்டர்ஸ்னு கேட்டாங்க. ஸோ லிஸ்டிங் ஃபேக்டர்ஸ் மெத்தட் தான் வந்து அப்ளை பண்ணி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணனே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்களாக பண்ணும்போது தான் ப்ராக்டிஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.